புனிதங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு ஷோபான். அந்த ஷோபான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நானும் நீங்களும் இருக்கிறோம். இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், 2 நொடியில் நமது 2,00,000 தவறுகளை அல்லாஹு தாலா மன்னித்து விடக்கூடிய ஒரு திக்ர. இப்போ உடனே நீங்கள் நினைப்பீங்க, இந்த சகோதரி வந்துட்டா 2 நொடியில் 2,00,000 நன்மை, 1 கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு யூடியூபோட ரீச் கிடைப்பதற்காக இப்படியெல்லாம் பேசுவதற்கு தானே அப்படின்னு பலரும் உங்களுடைய மனதில் நீங்கள் சிந்திப்பீங்க. தம்னேல்ல 2 கோடி பாவங்கள் பொறுக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே, அல்லது 2 நொடியில் உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த தம்னேலை பார்த்த உடனே எல்லாரும் கிளிக் பண்ணுவாங்க. அதற்கு வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ட்ரிக்கு தானே அப்படின்னு உங்களுடைய மனதில் இப்போது தோன்றும். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த ஒரு சந்தேகத்திற்கு உங்களுக்கு மறுபடி கிடைக்கும். இறைவனுக்கு சில நபர்களை ரொம்ப பிடிக்கும், சிலரையோ அல்லாவுக்கு பிடிக்கவே செய்யாது. ரொம்ப கோபமாக இருப்பான் இறைவன் அவர்களிடத்தில். இறைவனுக்கு பிடித்தவர்களின் கூட்டத்தில் நம்மையும் இறைவன் சேர்ப்பானாக. ஒரு 7 கூட்டத்தினர், அந்த கூட்டத்தினரில் நாமும் இருந்தால் நாம் தப்பித்து விடுவோம், நாம் வெற்றி பெறுவோம். அந்த 7 கூட்டத்தினரில் நாம் இல்லை என்றால் கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம்தான். அல்லாவுக்கு பிடித்த அந்த 7 கூட்டத்தினர் யாருன்னு இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நமது தவறுகளெல்லாம் மன்னிக்க நிறைய வழிகள் உண்டு. இன்னைக்குள்ள இந்த ஒரு புனிதமான தினத்தில் நமது தவறுகளை எல்லாம் இறைவனிடத்தில் கூறி நாம் மன்னிப்பு கேட்போம். நமது தவறுகளெல்லாம் மன்னிக்க நிறைய வழிகள் உண்டு. நிறைய விஷயங்கள் செய்யும் போது நமது பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். இன்றைய இந்த புனிதமான ஷோபானுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் நமது தவறுகளை எல்லாம் ரப்பிடத்தில் கூறி நாம் மன்னிப்பு கேட்போம். அதற்கு நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோ நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கடைசி வரை பாருங்க. மற்றவர்களுக்கும் இந்த ஒரு இல்மை பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸ்ஸஹபி அல் ஃபைஸீன் இப்ரித்துல்லா அம்மாபாத். அன்பான மோமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, புனிதமான ஷோபான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. வெள்ளிக்கிழமையாகும், துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகும். வெள்ளிக்கிழமையில் நிறைய சுன்னத்துகளை பின்பற்றி கொள்ளுங்கள். சூரத்துல் கௌஃபை ஓதிக்கொள்ளுங்கள். முடிந்த அளவு சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். நீங்கள் குளிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வெள்ளிக்கிழமையின் சுன்னத்து முறையில் நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நெய்யத்தை வைத்து கொள்ளுங்கள். அதற்கே உங்களுக்கு அதிகமான பிரதிபலன் உண்டு. உங்களது வீட்டில் சிறு பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை தாய் குளிக்க வைப்பாங்க, தாய் தந்தை குளிக்க வைப்பாங்க. அப்படி குளிக்க வைக்கும்போது கூட நீங்கள் மனதில் நெய்யத்து வைத்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய மகனை வெள்ளிக்கிழமையின் சுன்னத்து முறையில் நான் குளிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நெய்யத்து வைத்து கொள்ளுங்கள். இதில் என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய பிள்ளைக்கும் உங்களுக்கும் அது பலனை கொண்டு சேர்க்கும், நன்மையை எழுதும். அது குழந்தை தானாக குளிக்கும்போது அந்த குழந்தை நெய்யத்து எதுவும் வைத்து குளிக்க மாட்டாங்க. நாம் குளிக்கும் போதும் சரி, நமது பிள்ளைகளை குளிக்க வைக்கும் போதும் சரி, நீங்கள் நெய்யத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கவும் இறைவன் அருள் புரிவானாக. மறந்து விடாதீங்க. அப்போ நாம் ஒவ்வொருவரும் இந்த ஷோபானுடைய 7வது தினத்தில் நாம் இன்று இருக்கின்றோம். ஷோபான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். மூமின்களே, இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், குறைந்த நேரத்தில் நிறைய நன்மைகளை நமக்கு வாங்கக்கூடிய நிறைய அமல்கள் உண்டு. அதை நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க. இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய ஒரு விஷயம், 2 நொடிகளில் நமது 2,00,000 தவறுகளை அல்லாஹு தாலா பொறுத்து தரக்கூடிய அற்புதமான ஒரு திக்ர். அது ஒரு திக்ராகும், ஒரு தஸ்பீஹாகும். அற்புதமான ஒரு திக்ராகும். உடனே இந்த நேரத்தில் பலருடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம், இந்த சகோதரி யூடியூபோட ரீச் கிடைப்பதற்கு வேண்டி, யூடியூப்பில் வியூவர்ஸ் கிடைப்பதற்கு வேண்டி 2,00,000 பாவங்களை 2 செகண்டில் பொறுக்கக்கூடிய திக்ரு, 2 கோடி நன்மைகள் வாங்கக்கூடிய திக்ர், அதற்கு வேண்டி தானே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்கள் தம்ப்நெயிலை பார்த்த உடனே எப்படினாலும் கிளிக் பண்ணுவாங்க, அதற்கு வேண்டி தானே இந்த மாதிரி தந்திரமான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அல்லது சிந்திப்பீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இதெல்லாம் ஹதீஸில் வந்த ஒரு விஷயமாகும். நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். ரமலானில் ஒரு சுபஹானல்லா நாம் ஓதினால் 70 சுபஹானல்லா ஓதிய நன்மையை நாம் வாங்குகின்றோம். ரமலானில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அதில் முதல் எழுத்தான பி, அதை நாம் ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடியது 27 இரட்டிப்பான நன்மை, அல்லது 70 இரட்டிப்பான நன்மை, அல்லது 7000 இரட்டிப்பான நன்மை. அல்லாஹு தாலா என்ன நினைக்கிறானோ அதற்கு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.
இதை நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். நமது உம்மத்துக்கு கிடைத்த ஒரு சிறப்பாகும் குறைந்த அமலுக்கு அதிகமான பிரதிபலன் என்பது. லேலத்துல் கதிர் அந்த இரவுடைய சிறப்பு என்ன? 1000 மாதங்களை விட சிறப்பு நிறைந்த ஒரு இரவாகும் அந்த லேலத்துல் கதிருடைய இரவு என்பது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் கேட்டாங்க, லேலத்துல் கதிரின் சிறப்பு என்ன நபியே அப்படின்னு. 82 வருடம் நாம் இபாதத்து செய்த நன்மையை அந்த ஒரு இரவில் நாம் அடைகின்றோம். அதற்கு கூறக்கூடிய ஒரு விஷயம், ஆதம் நபி, நூஹ் நபி, இத்ரீஸ் நபி இவங்க எல்லாமே 100 இல்லை 200 இல்லை 300 வருடம் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய சமுதாயம் அதிகமான ஆயுட்காலத்தை வாங்கிய சமுதாயமாகும். அவர்களெல்லாம் 100, 200, 300, 400, 500 வருடம் வாழ்ந்து அதிகமான அமல்களை கொண்டு ஆகிரத்தில் வரும்போது, இப்போ நமது உம்மத்துகள் ஒரு 60 வயசு, ஒரு 70 வயசு, 40 வயசு, 90 வயசு வரை வாழக்கூடிய நாம் எவ்வளவு அமல்களை சேர்த்து வைத்து நாம் ஆகிரத்தில் நுழைய முடியும்? நமது அமல்கள் அவர்களுடைய அமல்களை பார்க்கும்போது குறைவாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பாகும், நபியே நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நான் ஒரு இரவை உங்களுக்கு தருகிறேன். அந்த இரவில் நீங்கள் இபாதத்து செய்தால் 82 வருடம், அதாவது இறைவன் தீர்மானித்தால் அதை விட அதிகமான சிறப்பு நமக்கு கிடைக்கும். 82 வருடம் நீங்கள் இபாதத்து செய்த நன்மையை ஒரே இரவில் உங்களுக்கு பெற முடியும் உங்களுடைய உம்மத்துக்கு அப்படின்னு. இதே போலவே குறைந்த நேரத்தில் அதிக நன்மையை வாங்கக்கூடிய நிறைய அமல்களை நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. இப்போ நாம் மோமீன்கள் தொழுகை முடிந்த உடனே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த திக்ருகளை 33 தடவை ஓதிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த ஒரு திக்ரை நாம் ஓதும்போது ஒரு அடிமையை விடுவித்த பிரதிபலனை நமக்கு அடைய முடியும். அதே போல கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் இந்த திக்ரு ஓதினால். அதே போலவே இந்த திக்ரு ஓதினால் ஹஜ்ஜு செய்த நன்மையை நாம் பெறுகின்றோம் அப்படின்னு நிறைய ஹதீஸ் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அதே போலவே ஒரு மகத்தான யானத்துல் தாலிபீன் அப்படிங்கிற ஒரு கிதாப்ல பார்க்க முடிகிறது. வெள்ளிக்கிழமையில் ஒரு அடியான் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னர், அதாவது ஆண்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னரும், பெண்கள் சகோதரிகள் அவங்களுடைய வீட்டில் லஹருடைய தொழுகைக்கு பின்னரும் சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அப்படின்னு ஓதினால் அந்த அடியான் 1,00,000 தவறுகளை செய்திருந்தாலும் இறைவன் அதனை பொறுத்து கொடுக்கிறான், இறைவன் மன்னிப்பு வழங்குகின்றான். ஒரு தடவை நீங்க ஓதினால் சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி இவ்வளவு பிரதிபலனை குறைந்த நொடியில் நமக்கு வாங்க முடிகிறது. ஆனா இந்த ஒரு திக்ரை யாரும் அந்த நேரத்தில் ஓத மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்க. இப்போ நாம் எல்லாருக்குமே தெரியும் தஹஜ்ஜுத் தொழுகையின் அந்த ஒரு பிரதிபலன் எவ்வளோன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாம் எவ்வளோ பேர் தொழுகின்றோம்? அதே போலவே ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் உள்ள சுன்னத்து தொழுகையின் அந்த நன்மைகள் எவ்வளவு என்று தெரியும். நாம் எத்தனை பேர் தொழுகின்றோம்? சதக்கு கொடுத்தால் அதிக பிரதிபலன் என்று தெரியும். ஆனால் நாம் எவ்வளோ பேர் சதக்கு கொடுக்கின்றோம்? நாம் ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றின் நன்மையும் பிரதிபலனும் அதனுடைய எடையும் சிறப்பும் எல்லாம் தெரியும். ஆனால் யாரும் அதை செய்வது கிடையாது. எல்லாருமே ஜுமாவுடைய நாளில் ஜுமா தொழுகை முடிந்தவுடனே அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் சொல்லி வருவது, எந்த ஒரு மோமீனும் ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய நேரம் தான் ஜுமா முடிந்துள்ள அந்த நேரம். அந்த நேரத்தில் ஆண்கள் பள்ளியிலே இருந்து ஒவ்வொரு உம்மாவும் ஒவ்வொரு சகோதரியும் வீட்டிலே இருந்து இந்த ஒரு திக்ரை ஓதினால் அந்த அடியானுடைய வாழ்க்கையில் அவன் செய்த ரகசியமான தவறானாலும் சரி, மறைத்த தவறானாலும் சரி, வெளிப்படையான தவறானாலும் சரி, அறிந்த தவறானாலும் சரி, அறியாத தவறானாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான். நாம் செய்து வைத்திருப்பது 1,00,000 தவறா, 2,00,000 தவறா, எவ்வளவோ தவறுகளை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம். கோடிக்கணக்கான தவறுகள் நம்மிடத்தில் இருக்கும். இந்த ஒரு திக்ரை நமக்கு ஓதுவதற்கு ஒரு நொடி கூட தேவையில்லை. அப்போ நமக்கு முடிந்த அளவு ஒரு 7 தடவை என்றால் 7 தடவை, அல்லது 11 தடவை என்றால் 11 தடவை, அல்லது 33 தடவை என்றால் 33 தடவை, அல்லது 100 தடவை என்றால் அது ரொம்ப சிறப்பானது. நீங்கள் ஓத ஓத அல்லாஹு தாலா உங்களுடைய நன்மையை அதிகரித்து விடுவான், உங்களுடைய தவறுகளை மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி இந்த திக்ரை ஓதுவதற்கு நமக்கு அதிக நேரம் ஆகாது. அப்போ இன்றைய தினத்திலேயே ஜுமாவிற்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இதை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் ஒரு நெய்யத்து வைத்து 33 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுவான். உங்களுடைய நன்மையை அல்லாஹு தாலா அதிகப்படுத்துவான். உங்களது தவறுகளை அல்லாஹு தாலா மன்னித்து விட்டால், பொருத்தப்பட்டு தந்தால் அவனுக்கு பிடித்த ஒரு அடிமையாகி விடுவீங்க நீங்கள். இனி மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம், ஒரு 7 அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் இறைவன் உங்களை விரும்புகிறான் என்ற அர்த்தம், இறைவன் உங்களை நேசிக்கிறான் என்ற அர்த்தம்.
அதில் முதலில் இருப்பது தௌப தேடக்கூடிய அடியான், இஸ்திஃபார் அதிகமாக ஓதக்கூடிய அடியான். இறைவா, நான் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு அதிகமாக ஓதக்கூடிய அந்த அடியான். தௌப தேடக்கூடியது என்றால் நிறைய ஆயத்துகள் உண்டு. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா உஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்தன் வகினா அதாபன்னார் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். அப்போ முடிந்த அளவு நீங்கள் இஸ்திஃபாரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இஸ்திஃபார் ஓதக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால் அல்லாஹு தாலா உங்களை விரும்புகிறான். இறைவனுக்கு பிடித்த அடியானாகும் நீங்கள். இரண்டாவது, சலாமை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையில் சலாமை அதிகப்படுத்துங்கள். நீங்க ஒரு நபரை பார்த்த உடனே சலாமை நீங்கள் கூறும்போது சலாமை அதிகப்படுத்த அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு அரண்மனையை கொடுக்கின்றான். அலியார் அவர்களும் மகானான அபுபக்கர் சித்திக் அவர்களும் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் எப்பொழுதுமே கைகோர்த்து தான் நடப்பாங்க. 2 பேரும் அதிகமான நகைச்சுவைகளை பேசி எப்பொழுதும் சிரிப்பாங்க. ஒரு முறை அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பக்கத்தில் வந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருத்தத்தோடு கூறியது, நபியே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னிடத்தில் பேசுவது கிடையாது, இப்பொழுது என்னை பார்க்கும்போது சலாம் கூறுவது கிடையாது. இவ்வளவு நாட்களும் நல்லா தான் பேசி கொண்டிருந்தாங்க, இப்பொழுது அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் கொஞ்சம் கேட்டு என்னிடத்தில் கூறுங்கள் என்ன பிரச்சனை என்று. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நீங்கள் பேச மாட்டேங்கீங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அவர்கள் கூறிய பதில், எனக்கு எந்த ஒரு சண்டையோ எந்த பிரச்சனையோ அபூபக்கர் அவர்களிடம் எனக்கு கிடையாது நபியே. ஆனால் எப்பொழுதுமே நாங்கள் இருவரும் சந்திக்கும் போது முதலில் சலாம் கூறுவது நான் தான், எப்பொழுதும் நான் தான் முதலில் சலாம் கூறுவேன். ஆனால் நபியே, நீங்கள் என்னிடத்தில் கற்றுத்தந்த ஒரு விஷயம், 2 மூமின்கள் சந்திக்கும் போது முதலில் யார் சலாம் கூறுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு அரண்மனையை கொடுக்கின்றான் அப்படின்னு நீங்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் நபியே. அதனால நான் எப்பொழுது பார்த்தாலும் நான் தான் முதலில் சலாம் கூறுகிறேன் நபியே. ஒரு தடவையாவது அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்னிடத்தில் சலாம் கூறட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசாமல் இருந்தேன். அல்லாமல் என்னுடைய மனதில் எந்த பிரச்சனையோ எந்த சண்டையோ அவர்களிடத்தில் இல்லை நபியே அப்படின்னு கூறுறாங்க. அப்போ முதலில் நாம் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் சொல்ல வேண்டிய கணவன், ஃபோன் எடுத்த உடனே சலாம் சொல்ல வேண்டிய மனைவி, அதுபோல தன் பிள்ளைகளிடத்தில் சலாம் சொல்ல வேண்டிய உம்மா, தாய் தந்தையிடத்தில் சலாம் சொல்ல வேண்டிய பிள்ளைகள், நாம் இப்படி இருந்தால் நாம் ஒவ்வொருவருக்குமே சொர்க்கத்தில் ஒரு அரண்மனை என்பது இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இது மட்டுமில்ல, இறைவனுக்கு அதிக அளவில் நம்மை பிடிக்கும், இறைவன் நேசிக்கக்கூடிய ஒரு அடியானாகி நாம் விடுவோம். மூன்றாவது, கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருமே இருவருக்கும் இடையில் ஒரு அன்போடும் பாசத்தோடும் நடக்க வேண்டும். காரணம், அதிகமாக ஷைத்தான் ஒரு வசுவாசை ஏற்படுத்தக்கூடிய, அதிகமான சண்டைகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவுதான் கணவன் மனைவி உறவும் சகோதர சகோதரிகளுடைய உறவும். அதாவது நிறைய இடத்தில் கல்யாணத்திற்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கல்யாணம் முடிந்த பிறகு அங்கு ஒரு பிரிவினை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு உறவு தான் இந்த சகோதர சகோதரிகளுடைய உறவும், அதே போலவே கணவன் மனைவி உறவும். அப்போது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் கவனித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து விடுங்கள், யாராவது ஒருவர் தாழ்ந்து விடுங்கள் அந்த இடத்தில். அப்படி உங்களிடத்தில் இருந்தால் இறைவன் உங்களை நேசிக்கிறான் என்பதற்குள்ளே அடையாளமாகும் அது. நாலாவது, ஒலு என்பதை கடைபிடித்து கொள்ளுங்கள். ஒலு உங்களிடத்தில் எப்பொழுதும் இருந்தால் இறைவன் உங்களை நேசிக்கிறான் என்ற அர்த்தம். ஐந்தாவது, ஒழுங்கான முறையில் தொழுகையை கடைபிடித்து கொள்ளுங்கள். தொழுகையை கலாவாக்காமல் ஜமாத்தாக தொழுகின்ற ஒரு அடியானாக இருந்தால் இறைவன் உங்களை நேசிக்கிறான் என்ற அர்த்தம். ஆறாவது, மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம், சதக்கா அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த நபரை அல்லாஹு தாலா விரும்புகிறான். இறைவனுடைய கோபத்தை தடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் அது சதக்காவாகும். அடுத்தவர்களை உதவக்கூடிய ஒரு நபராக நீங்க இருந்தால் இறைவன் உங்களை விரும்புகிறான். ஏழாவது, முடிந்த அளவில் உங்களுடைய நாவல் திக்ர் என்பது வந்து கொண்டே இருக்கட்டும். திக்ருகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க, அல்லாஹு தாலா ஒரு அடியானை விரும்புகிறான் என்றால், இறைவனுக்கு அந்த அடியானை பிடிக்கும் என்றால் அவனுக்கு அதிகமான திக்ர் ஓதுவதற்குள்ள வாய்ப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் என்று. உங்களுக்கு தெரிந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லா அல்லது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தஈஸு. அதே போலவே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இப்படி திக்ர் என்பது நாம் ஏராளமாக கற்றுக்கொண்டே வருகிறோம். அப்போ திக்ரை அதிகப்படுத்தினால் உங்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று அர்த்தம். அதே போல இந்த 7 குணம் உங்களிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹு தாலா அந்த அடியானை வெறுக்கிறான் என்று அர்த்தம். தொழாத்தவங்க, சதக்கா கொடுக்காதவங்க, திக்ர் ஓதாதவங்க, சலாம் சொல்லாதவங்க, இவர்களை அல்லாஹு தாலா வெறுக்கிறான். இது செய்யக்கூடியவங்களை அல்லாஹு தாலா அதிகமாக நேசிக்கிறான்.
அப்போது இந்த வீடியோவில் இறைவனுக்கு பிடித்தவங்க யார், இறைவனுக்கு பிடிக்காதவங்க யாருன்னு நம்ம கற்றுக்கொண்டோம். அதே போலவே மகத்தான நமது பாவங்களை பொறுத்து தரக்கூடிய ஒரு திக்ரை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைய தினத்தில் இந்த திக்ரை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.